மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலநிலை சம்பந்தமான செய்தி. கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் அலைவடிவிலான காற்றழுத்தத்தின் காரணமாக எதிர்வரும் தினங்கள்ல அதிக அளவு மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு விஷயத்தை வானிலை அவதான நிலையம் கூறியிருக்குது. குறிப்பாக ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும், பொலானருவ மாவட்டம், பதுல்ல மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அச்சத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இடிமின்னல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பான முறையில் மக்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் வானிலை அவதான நிலையம் கூறியிருக்குது. தொடர்ந்து பெய்யும் கன மழையின் காரணமாக புத்தள பகுதியில பல்வேறு பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதான செய்தியும் காண கிடைத்தது. எனவே மக்கள் பாதுகாப்பான முறையில் இருந்து கொள்ள வேண்டும். இந்த கனமழையின் காரணமாக மீண்டும் ஒரு முறை வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படாமல் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் என்ற செய்தியோட அடுத்த மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 ரூபாய் லஞ்சமாக பெற்ற ஒரு ஜிஎஸ் கிராம உத்தியோகத்தருக்கு 5 வருட கடூழிய சிறை தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்த சம்பவம் தான் அது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2012-13 காலப்பகுதியில குறித்த ரணசிங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த ஜிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதியிலே ஊனமாக பிறந்த ஒரு அங்கவீனருக்கு வீட்டு நிவாரணம் பெற்றுக் கொடுப்பதற்காக 1,00,000 ரூபாய் சத்தம் இல்லாம லஞ்சம் பெற்றிருக்கின்ற செய்தி பதிவாகுது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல 5 குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தாக்கல் செய்திருந்தாங்க. இதை தீர விசாரிச்ச மேல் நீதிமன்றம் இவருக்கு 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் 1,00,000 ரூபாய் நட்டஈடாக பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியது. உடனடியாக ஆளை பிடிச்சி சிறையில போட்டாங்க. இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாரு. இந்த ஒரு தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி அதுல என்ன அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பாரபட்சமான ஒரு தீர்ப்பு, தன்னுடைய சாட்சியங்களை முறையாக விசாரிக்கல, தான் குற்றமானவர் என்பதற்கான பிரதிவாதிகள் அல்லது முறைப்பாட்டாளர்கள் அதை நிறுவதற்கு தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தான் இந்த மனுவை தாக்கல் செய்தாங்க. இந்த மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட குழாமை வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சது. நீண்ட விசாரணைக்கு பின்னால மீண்டும் அதே தீர்ப்பை, அதாவது அந்த குற்றச்சாட்டுகளுக்கான 5 வருட கடூழிய சிறை தண்டனை நியாயமான முறையில் தான் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், இதுல எந்த பாரபட்சமும் இல்லை, சட்டத்துக்கு இசைவாகத்தான் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தி தீர்ப்பு வழங்கியதை இப்போது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. கேட்டது 1,00,000 ரூபாய். ஆனா கிடைச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வருட கடூழிய சிறை தண்டனையும் 50,000 அபராதமும் 1,00,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவருக்கு நட்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தொழிலையும் பறிச்சு இப்போது சிறைச்சாலைக்கு நீதிமன்றம் வழிகாட்டுதுக்கு. அங்க போய் உட்காருங்க, சேவை செய்ய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தொழிலை கொடுத்தா மக்கள்கிட்ட இந்த புடுங்குற வேலையை இவங்க பார்த்திருக்கிறாங்க. ஏன்னா ஓசியில வாழணும் இல்லையா? அதனால 2012-13 என்பது எப்படியான ஒரு ஊழல்கள் உச்சத்தை தொட்ட காலம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால இவரும் பதிலுக்கு ஏதோ பண்ணிருக்கிறாரு, நல்லா வாழலாமே, சொகுசாக வாழலாமே அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன இலவசம் தானே அப்படின்னு சொல்லி இப்போது சிறைச்சாலையில எல்லாமே ஓசியா கிடைக்கிற மாதிரி இப்போது சிறைச்சாலையில 5 வருஷத்தை கழிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை நீதிமன்றம் பண்ணிருக்குது என்பது ஆரோக்கியமான விடயம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞன் நாமல் ராஜபக்ஷ அவங்களுக்கு பாடம் எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, ஒரு குழப்ப நிலையையும் உருவாக்கியது. நாமல் ராஜபக்ஷ போற இடமெல்லாம் பாக்கி வந்ததெல்லாம் பேச ஆரம்பிப்பார் இல்லையா? அது போலவே மாத்தள மாவட்டத்துல இந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவங்க முகாம்கள்ல தங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு விகாரையில தங்க வைக்கப்பட்ட இந்த மக்களை சுகம் விசாரிக்க போனதாக சொல்லப்படுது. அந்த இடத்துல நாமல் ராஜபக்ஷ அவங்க பேச ஆரம்பிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகின்ற அறிவும் அனுபவமும் கிடையாது. மக்கள் ரொம்ப ஆபத்தான நிலையில முகாம்கள்ல இதுவரைக்கும் வாழ்ந்து வராங்க. இவங்களை மீள குடியேற்றுவதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்க இல்லை. இந்த ஒரு ஆபத்தான நிலையை அரசு வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம, இதை அரசு வேடிக்கை எடுப்பதற்கான காரணமே ஜனாதிபதி பலவீனமானவர், பலமானவராக இல்ல, தீர்க்கமான முடிவுகள் எடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற நேரத்துல தான் அங்கு இருந்த நல்லுள்ளம் கொண்ட ஏதோ ஒரு பிரஜை, என்னடா வார இடத்துல எல்லாம்
மக்களை சுகம் விசாரிக்க அப்படின்னு வந்து போட்டு அரசியல் விமர்சிக்கிறதுல குறியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று நாமல் ராஜபக்சே பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, நிலைமைகள் தெரிந்துதான் இந்த விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீங்களா, நடந்தவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை தொடுத்ததோட, அடிநுனி தெரியாம இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறது ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞன் தைரியமாக நாமல் ராஜபக்சோட முகத்துக்கு முன்னே கேட்கலானாரு. அரசு மாற்று நிலங்களை பார்த்தாச்சு, குடியேற்றுவதற்கான முதற்கர பரிசோதனை நடந்து முடிச்சாச்சு, பணிகள் நடக்குது. இதெல்லாம் தெரியாம எதுக்கு நீங்க சும்மா விமர்சிக்கிறீங்க? மக்களை குழப்பத்துல ஆழ்த்த வேணாம், மக்களை அச்சத்தில் ஆழ்த்த வேணாம். அரசு தராது, அரசு பராமுகமாக இருக்குதுன்னு சொன்னா இவங்களுக்கு அந்த நம்பிக்கையும் இல்லாம போயிருமே. எதுக்கு இப்படியான அப்பட்டமான பொய்களை சொல்லி விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க? இது நல்லமில்லை அப்படின்னு சொல்லி முகத்தில் அடிச்ச மாதிரி அப்படியே அந்த இளைஞன் சொல்லிவிட்டாரு. ஒரு மாதிரி நாமல் ராஜபக்சோட முகமெல்லாம் மாறி நிலை குலைந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. எப்படி அந்த நிலையை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாமல் ராஜபக்ச இளைஞனோட தோல்ல பிடிச்சு, எனது அரசியலை நான் செய்யறேன், உங்களுடைய அரசியலை நீங்க செய்யுங்க. மக்கள் மீண்டும் அந்த இடங்கள்ல குடியேறணும் அப்படின்றது தான் எங்களுடைய அவா. கடந்த 18, 20 நாளா அண்மிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் முகாம்கள்ல வாழ்றாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இந்த ஒரு விஷயத்த பேசினேன். இது சம்பந்தமா நான் பாராளுமன்றத்துல பேசுவேன், ஜனாதிபதியோட கதைப்பன், உங்களோட அரசியலை நீங்க செய்யுங்க, எங்களுடைய அரசியலை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி கடந்து போறத பார்க்க முடிந்தது. பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கி மக்களை ரோட்ல போலில உட்கார வைத்து இறக்கின்ற சம்பவங்கள் நடக்கின்ற போது மக்கள் பற்றிய பாவமோ அனுதாபமோ எதுவுமே வரலையே. அதே போல போலியான மருந்துகளை, தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து மக்கள் இறப்பதற்கும் மக்களுடைய உறுப்புகள் செயலிழப்பதற்கும் காரணமாக இருந்த சம்பவங்களின் போது மக்கள் பாவம் பரிதாபம் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படல. ஈஸ்டர் தாக்குதல பாதிக்கப்பட்ட மக்கள் பாவமே பரிதாபமே அப்படின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்து அதுக்கான தீர்வையும் கொடுக்க கிடைக்கல. இனப்பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் சிறுபான்மைகள் பல்வேறு சிக்கலோட வாழ்றாங்க. அப்போது கூட பாவமே பரிதாபமே அப்படின்னு ஒரு விஷயம் நாமல் ராஜபக்சேருடைய யோசனையில வரல. பல ஆண்டுகளாக அரசியல் கைதிகள் வாழ்வா சாவான்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் விஷயத்துல பாவம் பரிதாபம் நாமல் ராஜபக்சேக்கு வரல. ஊடகவியலாளர்கள் மற்றும் வசீத் தாஜுதீன் போன்றவர்கள் கொல்லப்பட்ட போதும் அதற்கான விசாரணைகள் தொடங்கப்படுகின்ற போதெல்லாம் பாவம் பரிதாபமே அப்படின்னு ஒரு விஷயம் வரல. இப்போது மட்டும் நாமல் ராஜபக்ச அவங்களுக்கு முகாம்கள்ல ஒரு 15 நாள் 20 நாள் வாழ்கின்ற மக்களை பத்தி பாவமே பரிதாபமே என்று சொல்ற ஒரு விஷயம் என்னது அப்படின்ற கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? அவருடைய அரசியலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு பிறகாவது நாமல் ராஜபக்ச சுகம் விசாரிக்க போற இடங்கள்ல மக்களுக்கு தேவையை பற்றி பேசுறதை தாண்டி அரசியல் நோக்கத்துக்காக காய் நடத்துக்கின்ற ஒரு விடயத்துல ரொம்ப அவதானமாக இருப்பாரா இல்லையா, மீண்டும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பேசுகின்ற ஒரு பக்குவத்துக்கு நாமல் ராஜபக்ச வருவாரா என்ற ஒரு விஷயத்த பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுராதபுர போதனா வைத்தியசாலையில வைத்தியர்களும் ஊழியர்களும் பணி பகிஷ்கரிப்புல ஈடுபட்டதுனால மக்கள் ரொம்ப அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. இந்த பணி பகிஷ்கரிப்பு எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னால வெற்று தோட்டாக்கள் வைத்தியசாலை வளாகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. இது குறித்து அச்சம் கொண்ட வைத்தியர்களும் ஊழியர்களும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்று தோட்டாக்கள் எப்படி வைத்தியசாலைக்குள்ள போனது? இந்த கேள்வி நியாயமானது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது 2 தினங்களாக ஓடிக்கொண்டிருக்கிற விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரமற்ற மருந்துகள் இப்போது வைத்தியசாலைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. தயாரிப்பில் ஏற்பட்ட கோளாறா அல்லது என்ன அடிப்படையில் இந்த மருந்துகள் உள்ள வந்தது என்பது தெரியல. நேற்றைய தினம் கூட 10 வகையான மருந்துகளுக்கு இப்போது அரசு தடை விதித்து அவற்றை பாவனையிலிருந்து நீக்கி இருக்குது. இந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாகத்தான் இப்போது மீசான் டிவி நினைக்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், மக்களை குழப்பி விடணும், ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு மக்களை சேர்க்கணும். இப்போது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்த அது வைத்தியசாலைக்குள்ளே இப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா போலியான மருந்துகள் உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான முனைப்போ என்ற கேள்வியும் சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்குது. எதிர்கட்சியில் உள்ளவங்களை அடிக்கடி பேசுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை கூட்டுவோம், பாதைக்கு வருவாங்க, ரோட்டுக்கு வருவாங்க, ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, ஆர்ப்பரிப்பாங்க, அரசை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் கடந்த காலங்களில் அடிக்கடி பேசுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இது பேச்சிட முடிகிற விஷயம் கிடையாது. நிச்சயமாக ஏதாவது ஒன்று பண்ணுவதற்கான ஒரு எத்தனைப்பாக இருக்கும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. ஆட்கொண்டு ஆட்சி பிடிக்கிறவங்களுக்கு இப்படியான கைகாரியங்களை செய்வது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை. அதுக்கு அப்படியே செஞ்சு முடிக்க மாட்டாங்க என்று நினைப்பதற்கும் இல்லை. எனவே அரசு இது குறித்து
விடயங்கள்ல கூடிய கவனம் செலுத்தணும் என்பதுதான் மீசா டிவியினுடைய வினயமான ஒரு வேண்டுதல். ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஊடாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. அந்த வகையில தான் இப்போது தெரன ஹிரு போன்ற ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான், இந்தியா முன்கூட்டியே இந்த சூறாவளி பற்றிய அறிவுறுத்தலை சொல்லி இருந்தது. அதை கருத்தில் கொண்டு மக்களை பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்தை அரசு செய்யல. இத்தனை பழியையும் அரசு தான் ஏற்றுக்கொள்ளணும். இத்தனை பேருடைய உயிர் சேதங்களுக்கும் உடைமை சேதங்களுக்குமான காரணமாக இருந்தது அரசு தான் என்ற ஒரு விஷயத்தை இப்போது விதைக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, முன்னைய காலங்கள்ல இது போன்ற விடயங்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது இல்லையா? அப்படியான ஒரு பகல் கனவு தான் இது போன்ற விடயங்களை பேசி கதைச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கலாம் என்பதற்கான ஒரு சதியா என்ற ஒரு விஷயமும் இப்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னதான் இருந்தாலும் நாட்டுல ஊழல் இல்லாத, அனர்த்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.